ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, டைரக்டர் அமீர் நடித்து வெளியான உயிர் தமிழுக்கு இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, அமீர் ஒரு கேபிள் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அவர் எம்ஜிஆரோட மிகப்பெரிய ஃபேனாகவும் இருக்கார். எம்ஜிஆரோட பிறந்த நாள்லாம் நல்லா கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காரு. அதனாலே அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே நம்ம அமீரை தெரிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் அந்த ஊரில் ஒரு வார்டு எலெக்ஷன் நடக்குது. அந்த வார்டு எலெக்ஷனில் அமீரோட மாமா நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால அமீரும் அவங்க மாமாவும் எலெக்ஷனுக்கு தாக்கல் பண்ணுறதுக்காண்டி அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போன இடத்துல நம்ம படத்தோட ஹீரோயினை நம்ம அமீர் மீட் பண்ணுறாரு. அப்போது நம்ம அமீர் கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதனால அவங்க மாமாவை தள்ளி விட்டுட்டு இவர் அந்த வார்டு எலெக்ஷன் நிற்கிறாரு. வார்டு எலெக்ஷன் நின்று மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. அதனாலேயே அந்த ஊரில் இருக்கிற எம்எல்ஏக்கும் இவருக்கும் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் நம்ம எம்எல்ஏவை யாரோ மர்மமான முறையில் கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கு காரணம் அமீர் தான் அப்படின்னு அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் சொல்கிறாங்க. கடைசியில் நம்ம அமீரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கடைசியில் அமீர் இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அதே நேரத்தில் படத்தோட ஹீரோயினுக்கும் நம்ம அமீருக்கும் என்ன சம்பவம் ஆச்சு, கடைசியில் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, கடைசியில் அந்த ஊரில் எம்எல்ஏவா யார் ஜெயிச்சா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவை தான் நம்ம டைரக்டர் எடுத்திருக்காரு. அதனாலேயே இந்த படத்தில் பொலிட்டிக்கலை பற்றி கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காங்க. அமீர் சில விஷயத்த கொஞ்சம் சீரியஸாகவும் பேசியிருக்காரு. இப்போ நடக்கிற விஷயத்த கொஞ்சம் ஃபன்னாகவும் பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் காமெடிலாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அமீர் ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவார் ஜெயிலில். அதெல்லாம் டைரக்டர் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. படத்தில் ஆக்ஷன் காட்சியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. டைலாக்லாம் ஓரளவுக்கு கேட்குற மாதிரியே வச்சுருக்காங்க. படத்தில் மியூசிக் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பிஜிஎம் ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாகவே போட்டிருக்காரு மியூசிக் டைரக்டர். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பெருசாக கதைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. கடைசியில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா, ஹீரோவை பற்றின உண்மையெல்லாம் ஹீரோயினுக்கு தெரிய வந்துச்சா, அதே தான் டேரக்டர் ஒரு 2.5 மணி நேரம் எடுத்து வச்சுருக்காரு. எதுக்குன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த காமெடி போர்ஷனாக இருக்கட்டும், அந்த பாலிடிக்ஸனை பற்றின பேசுகிற கொஞ்சம் சீன்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் யார் ஜெயிச்சா அதை கொஞ்சம் அருவியாக அருன்னு அறுத்துட்டாங்க. அதே மாதிரியே செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறேன்னு கடைசியில் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. அது கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்க்கும்போது என்னடா அது கடைசியில் இப்படி காமிச்சிருக்கீங்களா அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது தோணும். அதே மாதிரி படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அமீர் அவரோட ஆக்டிங்கை பெட்டராகவே பண்ணி கொடுத்துருக்காரு. டேரக்டர் கதையை கொண்டு போன விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆனால் டேரக்டர் இந்த கதையை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். பாலிடிக்ஸை பற்றி ரொம்ப விஷயத்தில் டேரக்டர் கொஞ்சம் அழுத்தமாக பேசியிருக்காரு. ஆனால் சில இடத்துலலாம் என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் ஏதோ பேசுகிறாரே அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது தோணும். அதுலேயும் நம்ம அமீர் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது தோணும். படத்தில் அமீரோட இன்ட்ரோலாம் கொஞ்சம் மாசாவே வச்சுருக்காரு டேரக்டர். அதே மாதிரி இன்ட்ரோல் சீனும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தில் ஆக்ஷன் காட்சியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக அந்த வேனுக்குள்ளே ஒரு ஃபைட் நடக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கார் நம்ம சினிமோட்டோகிராஃபர். அதே மாதிரி டேரக்டர் கதையை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். படத்தோட டியூரேஷன் பார்த்தோம்னா 2 மணி நேரம் 15 நிமிஷம் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.5 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.